மக்களே வணக்கம், மக்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் இயற்கை சுதர். நம்ம போன வாட்டி ஷார்ட்ஸ் ரெகுலராக பார்த்துன்னு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி ஏன் இந்தியன்ஸ் வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளோட டாமினேஷன் டு த வேர்ல்டு நம்ம ஏன் பண்ணணுன்றது மாதிரி நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். இது அதோட பார்ட் 2 மாதிரி. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ ஆயில் ரிக்ஸு, பெட்ரோலியம் பேஸ்டு கம்பெனிஸ் இது எல்லாமே நல்ல கால் ஃபார் போயின்னு இருக்குது. மக்களே, தெரியாதவங்க கொஞ்சம் படிக்கிற பசங்க, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா க்ரோத் போயின்னு இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ அந்த ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் இதெல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ், ரஷ்யாவிலலாம் இருக்குது. மெயினாக ரஷ்யா இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போய் நம்ம மக்கள் நம்ம அங்கே இது பண்ணணும். ஏன்னா இப்போ அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் போயின்னு இருக்குதுன்றாங்க. ஆனால் பெருசாக ரஷ்யாவில் அஃபெக்ட் ஆகலை. ரஷ்யன்ஸ் நல்ல ஒரு பயங்கரமான டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். இப்போ அங்கெல்லாம் போனோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சர்வைவல் நல்லா இருக்கும். நம்ம வாழ்வாதாரம், லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக ரஷ்யன்ஸ் இந்த உலகத்துலேயே ரஷ்யன்ஸ் தான் இந்தியன்ஸை பயங்கரமாக மதிப்பு தர்றவங்க. எங்கள் கூட நிறைய பேர் இருந்தவங்க, நிறைய பேர் ரஷ்யாவில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இந்தியன்ஸ்னால் அங்கே ரஷ்யாவில் பயங்கரமான மதிப்பு. அதனால் நம்ம இந்த ரஷ்யன் போகிறது நம்ம ஊக்குவிக்கணும். ஏன்னா நல்ல ஒரு சேல்ரி பேஸ்டில் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல்ஸான உருவாக்குறதுக்கான தேவைகளும் அங்கே கலாச்சாரங்களும் அங்கே நல்லா அமைந்து வருது. ஓகே, நன்றி மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இதை பற்றி விலாவரியாக பேசலாம்.